நான் யூஸ் பண்ண வேர்ட்ஸ் தண்டோட தான் வாட் எவர் ஹஸ் ஹேப்பன் நீங்க சொல்லுவீங்க. வந்து எல்லாரும் முன்னாடி அப்படி சொன்ன ஒரு வாட்டி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான 3வது ப்ரோமோ வந்துருச்சு. எல்லாருமே இந்த ப்ரோமோவை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். விஜே பார்வதிக்கும் அரோராக்கும் கமருதீன் சம்பந்தமா ஒரு பிரச்சனை மாதிரி போச்சு. அந்த பிரச்சனையை தான் இந்த ப்ரோமோவா விட்டுருக்காங்க. ஏற்கனவே லைவ்ல இந்த சண்டைலாம் முடிஞ்சிருச்சுங்க, அதுதான் ப்ரோமோவா விட்டுருக்காங்க. ஸோ இதுல என்னெல்லாம் நடந்தது அப்படின்றத பத்தி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போடுங்க. ரெக்வஸ்டாக தான் இந்த விஷயத்தை கேட்குறேன். நீங்க லைக் போட்டிங்கன்னா இந்த வீடியோ இன்னும் கொஞ்சம் பூஸ்ட் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தயவு செஞ்சு லைக் போடாமல் இருக்கவங்க ஒரு லைக்கை போட்டு கண்டினியூ பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆக்சுவலா வந்து பார்வதியே இவங்க எல்லாருமே சேர்ந்து குழப்பி விட்டுட்டாங்கங்க. பார்வதி திவாகர் கிட்ட பேசினாங்கல்ல, அப்படி பேசும்போது அன்வான்ட் டச்சஸ்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ திரும்பி கூட அந்த வீடியோவை யாராவது பார்க்க முடிஞ்சா பாருங்க. அன்வான்ட் டச்சஸ்னு சொல்லியிருப்பாங்களே தவிர பேட் டச்னு சொல்லியிருக்க மாட்டாங்க. அது என்னப்பா பேட் டச் அன்வான்ட் டச் எல்லாம் ஒன்று தானப்பான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. சரி, உங்களுக்கு நான் புரியுற மாதிரியே சொல்கிறேன். இப்போ சிலர் வந்து 2 பேர் ஃப்ரெண்டு ஜோனில் இருப்பாங்க, அடுத்து லவ்வர் ஜோனுக்கு போவாங்க. ஆனால் ஃப்ரெண்டு ஜோனில் இருக்கும் போதே ஒரு பையன் இருக்கான் பார்த்தீங்களா, அடிக்கடி கையை பிடிக்கிறான், அடிக்கடி தோல் மேலே கையை போடுறான், கொஞ்சம் நெருக்கமாக அக்லாம் பண்ணுறான்னு வச்சுக்கோங்களேன். அதை வந்து அந்த பொண்ணு விரும்ப மாட்டா. ஏன்னா ஃப்ரெண்டு ஜோனில் நம்ம ட்ராவல் பண்ணும்போது நீ எதுக்கு இப்படி பண்ணுற, லவ் ஜோனுக்கு போனால் நம்ம அப்படி பண்ணால் கூட ஓகே, நீ சும்மா சும்மா கையை பிடிக்கிறது லவ்வர் மாதிரி பண்ணுறது எனக்கு விருப்பம் இல்லைன்னு அந்த பொண்ணு நினைக்கிறான். பொண்ணு நினைக்கலாம், பையனும் நினைக்கலாம். அதுக்கு பேர் தான் அன்வான்ட் டச்சஸ். அதாவது ஒரு கமிட்மெண்ட்டே எடுக்கல, நம்ம லவ்ன்ற ஒரு இதுக்குள்ளேயே நம்ம போல ஃப்ரெண்ட்லியாக பழகிட்டு இருக்கும் போதே கொஞ்சம் அட்வான்டேஜ், அதாவது மேலே தோல் மேலே கையை போடுறது, கையை பிடிக்கிறது, இதெல்லாம் வந்து அன்வான்ட் டச்சஸ். இந்த விஷயத்தை தான் பார்வதி சொல்லியிருப்பாங்க. அதாவது அவன் ஒரு 2 ட்ராக்ல சவாரி செய்ய நினைக்கிறான். அரோரா கூடயும் பழகணும்னு நினைக்கிறான், என் கூடயும் பழகணும்னு நினைக்கிறான். இப்போ இந்த ஜோனில் இருக்கும் போதே அன்வான்ட் டச்சஸ்லாம் பண்ணுறான்னு அப்படின்னு திவாகர் கிட்ட சொல்லியிருப்பாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் உன் போதைக்கு நான் ஊர்க்கா கிடையாது, தெளிவாக ஒரு முடிவை எடுத்தாதான் நான் மேற்கொண்டு ப்ரொசீட் பண்ண முடியும்னு சொல்லியிருப்பாங்க. அதனால தான் அன்வான்ட் டச்சஸ்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ பேட் டச்னா என்னன்றது ஆப்வியஸாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ தளபதி விஜயோட ஜனநாயகன் படம் வரப்போதா, அதில் அதை பற்றி பேச போகிறாங்க. ஏன்னா பகவந்த் கேசரியோட ரீமேக் தான், ஆல்மோஸ்ட் ரீமேக்குன்னு சொல்கிறாங்க. அதில் வந்து பாலையா பேசியிருப்பாரு பார்த்தீங்களா, அதுதான் பேட் டச். அதாவது பிரைவேட் பார்ட்டுன்னு சொல்லுவாங்கல்ல, அங்கே கையை வைக்கிறது தான் பேட் டச். பார்வதி பேட் டச்னே சொல்ல அன்வான்ட் டச்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ பார்வதியே கன்ஃபியூஸ் பண்ணி விட்டாங்க. ஏன்னா யார் கன்ஃபியூஸ் பண்ணி விட்டானா, சாண்ட்ராவும் பிரஜினும் உள்ள வரும்போது நீ இப்படி சொன்னல திவாகர் கிட்ட பேட் டச்னு சொன்னலன்னு பார்வதியே கன்ஃபியூஸ் பண்ணி விட்டாங்க. பார்வதியே நம்ம என்ன சொன்னோன்றதை மறந்து தான் இப்போ பேட் டச்னு சொல்றாங்க. நம்ம அரோராக்கா பலூன் அக்கா இருக்காங்கல்ல, அதை வச்சு பிரச்சனையை கிரியேட் பண்றாங்க. இந்த பலூன் அக்காக்கு தெரிஞ்சதே இதுதாங்க, வேற எதுவுமே பலூன் அக்காக்கு தெரியாது, இதுதான் தெரியும். பலூன் அக்காலாம் இதை பத்தி பேசும்போது எனக்கு உண்மையிலேயே சிரிப்பு வருது. ஏன்னா வந்து அந்த துஷார்ன்ற ஒரு பையன் இருக்கான் பார்த்தீங்களா, அவனை பாத்ரூம்குள்ளே கூட்டு போகிறதுக்கு அக்கா ட்ரை பண்ணாங்க. சரி இதை விட்டுருங்க, பாத்ரூம்குள்ளே கூட்டு போகிறதுக்கு அக்கா ட்ரை பண்ணலனே வச்சுக்கோங்க. 2வது அக்கால அங்கே ஸ்விம்மிங் பூல் இருக்கு, பூல் எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க. அதாவது ஸ்விம்மிங் பூல் எப்படி இருக்குன்றத அக்கா டபுள் மீனிங்கில் கேட்குறாங்க. அவங்க கிட்ட டபுள் மீனிங்லலாம் பேசினாங்க. இந்த அக்கா சொல்கிறாங்க, இப்போ நீ பாட்டுக்கு பேட் டச்னு சொல்லிட்ட, இப்போ அதுக்கு ஒரு க்ளோஷர் கொடு, அதாவது க்ளோஷர் கொடு, அதாவது அதுக்கு வந்து ஒரு சொல்யூஷன் மாதிரி, அது அந்த ப்ராப்ளத்தை ஸ்டாப் பண்ணுறதுக்கோ இல்லை முடிவுக்கோ சொல்லு. ஏன்னா வந்து பேட் டச்னு அவனோட இமேஜ் என்ன ஆகுது, வெளியே அவனுக்கு இமேஜ் என்ன ஆகுதுன்னு நம்ம பலூன் அக்கா கமருதீனுக்காக பேசுறதுக்கு வராங்களாம். பலூன் அக்காக்கு கமருதீன் மேல பாசம்லாம் கிடையாது, பார்வதி மேல காண்டு. இந்த விஷயத்தை யூஸ் பண்ணி பார்வதி ஏதாவது பண்ண முடியுமான்னு ட்ரை பண்றாங்க. பார்வதி இந்த இடத்துல பயங்கரமா அட்டாக் பண்றாங்க. அது என்ன எம்மா சாமிங்களா, பேட் டச் நான் ஒரு வாட்டி சொன்னேன்னா நீங்க எல்லாம் திரும்பி 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 அதை பேசி 1000 வாட்டி சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை தாண்டி பேச வேண்டியதை நாங்க பேசிப்போம். இதுல உன்கிட்ட நான் என்ன சொல்லணும், உன்கிட்ட இதை பத்தி நான் கிளாரிஃபிகேஷன் பண்றதுக்கு என்ன இருக்குன்ற மாதிரி பலூன் அக்கா கிட்ட கேட்குறாங்க. நம்ம அக்கா கிட்ட பெருசா எதுவும் இல்லை, அதாவது அதுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு அக்கா கிட்ட இல்லை. மொதல் விஷயம் பேட் டச், அதாவது நான் அவன்கிட்ட பேசினதை எப்படி என்னமோ எல்லார்கிட்டையும் நான் அவன் பேட் டச் பண்ணிட்டான்னு உங்ககிட்ட சொன்ன மாதிரி இருக்கு. பார்வதி தான் கேட்குறாங்க, அவன் பேட் டச் பண்ணிட்டான் என்னமோ உங்க வீட்டில் இருக்க எல்லார்கிட்டையும் சொன்ன மாதிரி இருக்கு. நான் எங்க சொன்னேன், நீங்களா தான் அதை பத்தி பேசிட்டு இருக்கீங்க, நீங்களா தான் திரும்ப திரும்ப அதை பத்தி பேசிட்டு இருக்கீங்கன்னு கேட்குறாங்க. உண்மை அதுதாங்க. அன்னைக்கு அவனுங்களுக்குள்ள, அதாவது இவங்க 2 பேருக்குள்ள சண்டை வரும்போது மாத்தி மாத்தி அதை பத்தி பேசிட்டாங்க. இந்த ஹவுஸ்மேட்ஸ் கிட்ட கலந்தா பேசினாங்க, ஹவுஸ்மேட்ஸ் கிட்ட கலந்தே பேசல. அப்ப இந்த பலூன் அக்கா அப்பயே கமருதீனை கூப்பிட்டு அட்வைஸ் பண்றாங்களாம். கமருதீன் உன் பேர் வெளியே தப்பா போயிடும் கமருதீன், அவகிட்ட ஒரு முடிவை கேட்டு தெரிஞ்சுக்கோனே இவன் வந்து முடிவை கேட்டான். சுய அறிவு சுத்தமா இந்த கமருதீனுக்கு கிடையாதுங்க. இவனை மக்ருதீன் அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாங்க, அது உண்மைதான் போல. சுய அறிவு கொஞ்சமாவது இருக்கணும். நம்மளுக்கா தோணி ஒரு கேள்வி கேட்டா பரவாயில்ல,
இங்க பலூன் அக்கா கீ கொடுக்குறாங்க, இவன் வந்து அந்த கேள்வியை பார்வதி கிட்ட கேட்டுட்டு இருக்கான். சுய அறிவு கொஞ்சம் இருக்கணும், அது கூட இவன் கிட்ட இல்ல, அதுதான் விஷயம். பார்வதியே கன்ஃபியூஸ் பண்ணிட்டாங்க. அன்வான்ட் டச்சஸ்ன்னு சொன்ன பார்வதி இப்ப பேட் டச்ன்ற மாதிரி அவங்களே நினைக்க வச்சிட்டாங்க. திரும்ப திரும்ப இவங்க பேட் டச்னு சொல்லி அந்த மாதிரி தான் பார்வதியே நினைக்க வச்சிட்டாங்க. ஸோ இதுதான் நடந்தது. இது முடிஞ்சு போன சண்டை தான். கடைசியில் அரோரா மன்னிப்பும் கேட்டுட்டா, சாரின்ற மாதிரி சொல்லிட்டு போனா. இதை பத்தி உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்தா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க.